ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் ஒரு ஆட்டுக்கறி வதக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஆச்சி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், ஒரு கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப 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 சிம்பிளான பட் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டியை, இது கிராமத்து ஸ்டைலில் செய்கிறோம், அதனால் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல, மிளகா வத்தல் தான். இது ஒரு 10 போல் கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் பச்சை மிளகாவும், ஒரு 4-5 பச்சை மிளகாய் வாசத்துக்காக, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கும் போதே இந்த மிளகா வத்தலும் பச்சை மிளகாவும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இது கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, வாசத்துக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம், இந்த மிளகாய் வத்தல் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த மண் சட்டியில் வைக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறமா இஞ்சி மட்டும் எடுத்துக்கணும், பூண்டு வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். இல்லைன்னா இடித்து எடுத்துக்கலாம், அரைக்க வேண்டாம். இடித்து எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எந்த மசாலாலாம் சேர்க்கலை, மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் இந்த காரம். அப்புறமா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துப்போம், அது மட்டும்தான் காரம், மிளகாத்தூளே கிடையாது. இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை எடுத்து சேர்த்துக்கலாம். இது இளம் ஆட்டுக்கறிங்கிறதுனால தான் நான் சும்மா அப்படி மண் சட்டியில் போட்டு வேக வைக்கிறேன். ரொம்ப முத்தின ஆட்டுக்கறியாக இருந்தால் அது வேகாது. கிராமத்துலலாம் அப்படி தானே இருக்கும். அப்படி நல்லா இளம் ஆட்டுக்கறியாக கிடைக்கும். அதை அப்படியே விறகடுப்பில் அப்படி ஒரு 4 பெரட்டும் போதே அது பாதி வெந்துடும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா வெந்துடும். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய்லாம் வெட்டி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கறி நல்லா அதுலேயே எண்ணெயிலே வதங்க வைக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெய் மணத்தோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டு எவ்வளோ தேவையோ நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில், நம்ம ஏற்கனவே மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இன்னும் எவ்வளோ தேவையோ, நம்மளுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம். நான் நல்லா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா 10 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு இது போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா கூட கூட சேர்த்துக்கலாம். இது கறின்னும் போது வெறும் போன்லெஸ்லாம் வாங்கக்கூடாது, எல்லாமே கலந்து வாங்கணும். ஒரு மார்கண்டம் இருக்கலாம், நல்லி இருக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் எலும்புலாம் இருந்தால் தான் அது ஒரு டேஸ்ட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். வெறும் சதையாக வச்சு அப்படி இப்படி சாப்பிட்டா அது டேஸ்ட் கிடையாது. எலும்பு இந்த நல்லி எல்லாம் மார்கண்டம்லாம் சேரும்போது சத்தும் சுவையும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி வாங்குங்க. எப்பயுமே சதையாக வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாம் கலந்து வாங்கும்போது அது ஒரு டேஸ்ட் தான். இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்து இன்னும் நம்ம தண்ணி சேர்க்கலை, கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து வதக்கலாம். அப்படி மூடி கூட வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாலே கொஞ்சம் நேரம் அது பாட்டுக்கு வதங்கட்டும். அது நல்லா மூடி வச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கும்போது அது நல்லா வதங்கும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். இது வேக கொஞ்சம் நேரம்தான் எடுக்கும், நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு. நம்ம குக்கரில் வச்சோன்னா ஈஸியாக வெந்துடும். இது வந்து நல்லா இப்படி வைக்கும்போது இதனோட மனம் சுவை எல்லாம் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மண் சட்டியில் வைக்கிறது. இன்னும் விறகடுப்பு இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். இப்போ நடுவில் கொஞ்சம் திறந்து கிளறி விடணும். இன்னும் வேகலை, அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்புலாம் பத்துதான்னு பார்த்துட்டு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறமா அதையும் நல்லா கிளறி விட்டு இன்னும் வேகட்டும்ட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். சிறு தேயிலையே ஆட்டுக்கறி வெந்துட்டுருக்கட்டும். நல்லா மூடி வச்சுட்டா அது பாட்டுக்கு வேகும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் திறந்து கிளறி விட்டுக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு, சாஃப்டாகவே வெந்துருச்சு. இப்போ வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா பக்குவமாக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்களேன், இது பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ கிளறி விட்டு பார்த்தாலும் அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அப்படியே சாப்பிட்லாம், அதாவது அப்படியே சாப்பிட்லான்னு நான் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதை தவிர ரசம் சாதத்துக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இளம் கறி அப்படின்னா ரொம்பவே குயிக்காக வெந்துடும். அப்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக வெந்துடும். இந்த எலும்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இதனோட சுவையே அலாதி தான். விருதுநகர் ஸ்டைலில் இந்த மாதிரி மட்டன் வதக்கல் பண்ணுறதுக்கு மிளகாத்தூள் வேண்டாம், கரம் மசாலா வேண்டாம், தேங்காய் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்ன வேண்டாம் 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 சொல்கிறாங்களே, அப்போனா இந்த டிஷ் செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லோரும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்களோன்னு பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாது. இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இன்னும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.